ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை மார்ச் 6 சங்கடகர சதுர்த்தி. பாசி மதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இது காஞ்சி மகான் என்ன தெரியுமா கூறியிருக்கிறார்? சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றினாலும் கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கரையும் என்று அவர் கூறியதாக பக்தர்கள் கோரிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது அந்த ஒரு தீப வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன, காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அந்த தீபத்தை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்பதைத்தான் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதான் இந்த சதுர்த்தி திதியில். அதிலே முக்கியமாக இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது சங்கடங்கள் என்பது துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள், இந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே நாளைய நாளில் நீங்க ஏற்றக்கூடிய மாலை நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றினாலும் அது அந்த தீபம் ஏற்றுகின்ற நபரின் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு அருளானது நாளைய நாளே விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குமாம். இந்த ஒரு சிறிய வழிபாடு கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர குடும்பம் அவ்வளவு சக்தி நாளைய நாளில் இருக்கும். இனிமே இந்த ஒரு தீபத்தின் ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா? தீபம் என்பது வெறும் ஒளி மட்டும் கிடையாது. தீபம் அறிவை குறிக்கும், நம்பிக்கையை குறிக்கும், தெய்வ அருளை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஒரு தீபம் ஏற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி ஓடும். நல்ல நல்ல சக்திகள் உங்களுடைய வீட்டிற்குள் நிறைந்து காணப்படும். அதனால தான் ஒவ்வொரு பூஜையிலும் தீபம் ஏற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் நம்முடைய தீபத்தின் சக்தி என்ன தெரியுமா? சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றினால் விநாயகரின் அருள் விரைவாக நமக்குள்ள கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நமக்குள்ள நடக்க தொடங்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறைந்துவிடும். அதனால தான் பெரியவா அவர்கள் இந்த ஒரு நாளில் தீபம் ஏற்ற சொல்லி அந்த பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த ஒரு தீபத்தை எப்படி தெரியுமா ஏற்ற வேண்டும்? மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் சுத்தமாக வைத்துக்கொண்டு ஒரே ஒரு சிறிய அகல் தீபத்தை எடுத்துக்கொண்டு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் எதையாவது ஒன்றை ஊற்றி அந்த திரியை வைத்து தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு விநாயகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். ஓம் தத்புருஷாய ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். 3 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலும் போதும். இந்த தீப வழிபாட்டின் பலன்கள் எப்படி தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்? இந்த தீப வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த ஒரு தடைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்பு நீண்ட நாட்களாக உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை கூட இந்த ஒரு தீபத்தை நாளை நாளில் நீங்க மாலை நேரத்தில் பிள்ளையார் கோவிலில் வைத்து ஏற்ற சொல்லுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். பண நெருக்கடி, கடன் பிரச்சனை எதுவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. மிக முக்கியமாக கூறணும் அப்படின்னா நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய மாற்றம் விநாயகரின் அருள் இருந்தால் மனதில் நம்பிக்கையானது தேடி வரும். வாழ்க்கையில நல்ல ஒரு தொடக்கமானது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அதனால தான் விநாயகரை விக்னேஸ்வரன் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம். அன்பான பக்தர்களே, நாளை வரக்கூடிய மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் ஒரு அரிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நாளை மாலை விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இதை மட்டும் நீங்க தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து மந்திரத்தை கூறுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். விநாயகரின் அருள் உங்களுக்கு நாளை கிடைத்து விட்டது அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும். நல்ல ஒரு வழிகளை திறக்கும். அமைதி மற்றும் வளத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும். எனவே தவறாமல் நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை மார்ச் 6 சங்கடகர சதுர்த்தி. பாசி மதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இது காஞ்சி மகான் என்ன தெரியுமா கூறியிருக்கிறார்? சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றினாலும் கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கரையும் என்று அவர் கூறியதாக பக்தர்கள் கோரிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது அந்த ஒரு தீப வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன, காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அந்த தீபத்தை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்பதைத்தான் முழுமைக்கும் காணப்போகிறோம்.
ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதான் இந்த சதுர்த்தி திதியில். அதிலேயும் முக்கியமாக இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது சங்கடங்கள் என்பது துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள், இந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே நாளைய நாளில் நீங்க ஏற்றக்கூடிய மாலை நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றினாலும் அது அந்த தீபம் ஏற்றுகின்ற நபரின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அருளானது நாளைய நாளே விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குமாம். இந்த ஒரு சிறிய வழிபாடு கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர குடும்பம் அவ்வளவு சக்தி நாளைய நாளில் இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தின் ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா? தீபம் என்பது வெறும் ஒளி மட்டும் கிடையாது. தீபம் அறிவை குறிக்கும், நம்பிக்கையை குறிக்கும், தெய்வ அருளை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஒரு தீபம் ஏற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி ஓடும். நல்ல நல்ல சக்திகள் உங்களுடைய வீட்டிற்குள் நிறைந்து காணப்படும். அதனால தான் ஒவ்வொரு பூஜையிலும் தீபம் ஏற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் நம்முடைய தீபத்தின் சக்தி என்ன தெரியுமா? சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றினால் விநாயகரின் அருள் விரைவாக நமக்குள்ள கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நமக்குள்ள நடக்க தொடங்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறைந்துவிடும். அதனால தான் பெரியவா அவர்கள் இந்த ஒரு நாளில் தீபம் ஏற்ற சொல்லி அந்த பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த ஒரு தீபத்தை எப்படி தெரியுமா ஏற்ற வேண்டும்? மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் சுத்தமாக வைத்துக்கொண்டு ஒரே ஒரு சிறிய அகல் தீபத்தை எடுத்துக்கொண்டு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் எதையாவது ஒன்றை ஊற்றி அந்த திரியை வைத்து தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு விநாயகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். ஓம் தத்புருஷாய ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். 3 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலும் போதும். இந்த தீப வழிபாட்டின் பலன்கள் எப்படி தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்? இந்த தீப வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த ஒரு தடைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்பு நீண்ட நாட்களாக உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை கூட இந்த ஒரு தீபத்தை நாளைய நாளில் நீங்க மாலை நேரத்தில் பிள்ளையார் கோவிலில் வைத்து ஏற்ற சொல்லுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். பண நெருக்கடி, கடன் பிரச்சனை எதுவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. மிக முக்கியமாக கூறணும் அப்படின்னா நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய மாற்றம் விநாயகரின் அருள் இருந்தால் மனதில் நம்பிக்கையானது தேடி வரும். வாழ்க்கையில நல்ல ஒரு தொடக்கமானது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அதனால தான் விநாயகரை விக்னேஸ்வரன் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம். அன்பான பக்தர்களே, நாளை வரக்கூடிய மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் ஒரு அரிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நாளை மாலை விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இதை மட்டும் நீங்க தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து மந்திரத்தை கூறுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். விநாயகரின் அருள் உங்களுக்கு நாளை கிடைத்து விட்டது அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும். நல்ல ஒரு வழிகளை திறக்கும். அமைதி மற்றும் வளத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும். எனவே தவறாமல் நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும்